அதே குருவாயூரப்பன் திட்டுறதுக்கும் வருவான். இந்த பூந்தானம் பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு ஜபிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ ஒரு நாள் நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனுடைய பரமபக்தர், அவர் தான் ஸ்ரீமன் நாராயணீயம் எழுதின ஒருத்தர். அவர் ஸ்வயம் ஆதிசேஷனுடைய அவதாரம். சுவாமி ராமானுஜர், நாராயண பட்டத்ரி இவர்கள் எல்லாம் ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்போ பூந்தானம் உட்காந்துட்டு பத்மநாபோ மரப்பிரபுன்னு விஷ்ணு சகசிரநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கார். பூந்தானத்துக்கு பெருசாக சம்ஸ்கிருதமெல்லாம் தெரியாது. அப்போ இவர் வரார், பட்டத்ரி, என்ன ஓய், குருவாயூரப்பன் அமரப்பிரபுன்னு தான் எனக்கு தெரியும், மரத்துக்கெல்லாம் பிரபுன்னு இப்போ தான் அவங்கக்கிட்ட கத்துண்டேன்னு கொஞ்சம் கிண்டலாக சொல்லிட்டார். அப்பா நீ சொல்கிறது தப்பு, இது அமரப்பிரபுன்னு சொல்லணும், தெரியாத வாழ்க்கை அப்படி தானே சொல்லிக் கொடுக்கணும், கிண்டல் பண்ணக்கூடாது இல்லையா. இதுக்கு பேர் வித்யா கர்வம்னு பேர். படிப்பில் இருக்கக்கூடிய படிப்பு திமிரு அப்படின்னு படித்த திமிருன்னு சொல்லுவோம் இல்லையா. சில பேருக்கு பணத்திமிரு, படித்த திமிரு, அழகு திமிரு, நான் இந்த குலம்ன்ற திமிரு, வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம். அப்புறம் இந்த தொழிலில் என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது நிறைய நினைக்கிறோம் இல்லையா. இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த திமிரு தான் நமக்கு பிரச்சனையே. வேறு வெளியிலேருந்து நமக்கு யாரும் பிரச்சனையே தர வேண்டாம். அப்போ பட்டத்திரி இப்படி சொன்ன உடனே பூந்தானத்துக்கு ரொம்ப வருத்த மனசில், ஓ இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டேனே. அமரப்பிரபு, அமரப்பிரபுன்னா அமரர்கள், தேவர்களுக்கு பிரபுன்னு அர்த்தம். பத்மநாபோ அமரப்பிரபு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய பகவானுடைய திருநாமங்களில் 2. அந்த இடத்துல மரப்பிரபுன்ற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் எழுதும்போது வேறு மாதிரி எழுதுவாங்க, அந்த மரப்பிரபுன்னு இருக்கும். உடனே ஒரு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு வாசிச்சுட்டார். ரொம்ப வருத்தம், இனி நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் வாசிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். குருவாயூரப்பனுக்கு பயங்கர கோபம். என்ன அழகா ஜோரா அவன் சகஸ்ரநாமம் என்ன நினச்சி வாசிச்சுட்டு இருந்தான். பட்டத்ரி கெடுத்துட்டோம், விடப்படாது வேணான்னு கோபம் கொடுத்து. பகவானுக்கு கோபம் வருமானா வரும். எப்பொழுதுமே இந்த நாராயண பட்டத்ரி சாயங்கால வேளையில் இந்த நாராயணியம் வாசிப்பார். அந்த சமயத்தில் யாராவது உக்காந்துருப்பா, அவர்களிடத்துல இவர் நாராயணியத்தை வாசித்து காட்டுவா. அவெல்லாம் ஆஹா 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 என்னம்மா எழுதியிருக்கீர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவா. நாராயணியம்ன்றது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம். ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம். பகவான் எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணுறான், என்னென்ன பக்தர்களுக்கு எந்தெந்த விதத்தில் அனுகிரகம் பண்ணான், இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதையே சுருக்கமாக குருவாயூரப்பனுடைய லீலையா சொல்கிறது தான் ஸ்ரீமன் நாராயணீயம். அதுவும் அவருக்கு பக்கவாத நோய் பேரலிசிஸ் வந்த சமயத்திலே தான் நாராயண பட்டத்ரி இந்த நாராயணீயத்தை எழுதினார். இன்றைக்கும் குருவாயூர் கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே கொடிமரமெல்லாம் தாண்டி சந்நிதி கோவிலில் நுழையும் பொழுது இடதுகை பக்கத்தில் பார்த்தா நாராயண பட்டத்ரி ஸ்ரீமன் நாராயணீயம் எழுதின இடம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாரும் தொட்டு கண்ணில் ஒத்தி கொள்வார்கள். அப்போ அந்த நாராயண பட்டத்ரி அப்படி எழுதினது தான் இந்த ஸ்ரீமன் நாராயணீயம். ஆனால் அவருக்கு அது ரொம்ப வசத்தின்னு எல்லாரும் கொண்டாடுறார்கள் அப்படின்னு ஒரு அகம்பாவம் இருந்தது. அதனால தான் இப்போ பூந்தானத்தை அப்படி கிண்டல் பண்ணிட்டார். அது குருவாயூரப்பனுக்கு பிடிக்கல. சாயங்காலம் அவர் எப்பொழுதும் போல் நாராயணியம் வாசிக்கிறதுக்காக உட்கார்றார். அன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரலை. இவருக்கு என்னடா அது யாருமே வரலையா நம்ம நாராயணியத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லி அவரே வாசலில் பார்த்தா கொடையை பிடிச்சுண்டு ஒரு சின்ன ஒரு நம்பூதிரி வேஷத்தில் குருவாயூரப்பன் வரான். ஆனால் அவருக்கு தெரியலை அது குருவாயூரப்பன். பார்த்தார் முகம் அவ்வளவு தேஜஸ்வியாக இருக்குது. ஒரு வேத பாடசாலையில் படிக்கிற பயல் மாதிரி சுவாமி வரார். அப்போ ஒரு பட்டத்ரி வா 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 கொஞ்சம் நான் இப்போ நாராயணியம் வாசிக்க போகிறேன், நீ கேளு. உன்னை பார்த்தா நன்னா சம்ஸ்கிருதம் எல்லாம் அனுபவிக்கிறவன் மாதிரி இருக்கே. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், குறைச்சி அப்படின்னு சொல்கிறார். உடனே ஐஷன்ட போய் உட்கார வச்சு இவர் அழகாக ஸ்ரீமன் நாராயணீயம் வாசிக்கிறார். உடனே அந்த பையன் ஒரு நன்னா வாசா, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இவர் உடனே கேட்டார், என்னப்பா உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா? தெரியுமே. பின்ன எவ்வளோ அழகான விஷயம். என்ன அழகு, எல்லாம் அபத்தம், இல்லை ஒருபாடு குற்றம் உண்டு அப்படின்னு விட்டான். என்னப்பா அது இதில் என்ன குத்தம் இருக்குது?
உடனே எங்கெங்கெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் தப்பு இருக்கோ அது எல்லாம் கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு இங்கே இடத்துல விசர்க்கம் தப்பு, இந்த இடத்துல கூட்டக்ஷரம் தப்பு, இந்த இடத்துல இப்படி வரக்கூடாதுன்னு ஒன்று இவருக்கு பயம் வந்துடுது. இவ்வளவு நாள் எல்லாரும் கொண்டாடிருக்கா, பெரிய 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 பண்டிதர்கள்லாம் கூட கொண்டாடிருக்கா. ஆனால் இன்னைக்கு இவன் சொல்கிற குற்றங்கள் எல்லாமே அந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கு. உடனே இவர் பார்த்தார், சரி அடுத்த ஸ்லோகம் வாசிக்கிறேன்றார். அதுலேயும் நிறைய குற்றங்கள் சொல்கிறான். இவர் ஒவ்வொரு ஸ்லோகம் வாசிக்க 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 ஒவ்வொன்றத்துலேயும் குத்தம். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு முடியலை, அழ ஆரம்பிச்சு விட்டார். ஹே கிருஷ்ணா குருவாயிரப்பா, இது என்ன சோதனை எனக்கு, நீ யாரு, எப்படி இவ்வளவு தூரம் உனக்கு சம்ஸ்கிருதத்தில் குத்தம் தெரிகிறது, இத்தனை நாள் எனக்கு தெரியலையே, கேட்டவா யாருக்கும் தெரியலையே, இவ்வளவு அபத்தமாக நான் எழுதியிருக்கேனேன்னு அழறார். அப்போ அந்த பையன் சிரிக்கிறான். நமோ விபக்தி, இந்த சம்ஸ்கிருதத்தில் இலக்கண லட்சணம் அது. விபக்தியை பெருசு நினச்சிட்டு எனக்கு பூந்தானத்தினுடைய பக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டான். அப்போ தான் அவருக்கு தெரியறது, வந்தது ஸ்வயம் சாக்ஷாத் குருவாயூரப்பன். சில சந்தர்ப்பங்களில் சுவாமி அவதாரம் எடுக்கிறது நம்முடைய குற்றங்களை சொல்கிறதுக்காக. யார் சொல்லுவா, சொல்லணும் இல்லையா? குற்றங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப அகம்பாவம் வந்துடும். நம்ம அழிவுக்கு வேறு யாரும் காரணமே வேண்டாம். நம்முடைய குற்றங்களை யாராவது சொல்லிகிட்டே இருங்க. யாராவது உங்கள் மேலே குத்தம் சொல்லலாம்னா வருத்தப்படாதீங்கோ, அது நியாயமாக இருந்தால் திருத்திக்கோங்க. சும்மா குத்தம் சொல்லணும்னா ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுங்க. குத்தமே சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டா. உலகத்தில் எல்லாரும் யார் மேலே ஏதாவது ஒரு குற்றம் சுமத்திண்டு தான் இருப்போம். அப்போ பயப்படுறார். பிரபோ இவ்வளவு தப்பு வந்துவிடுத்தேன். பகவான் சொல்கிறான், இப்பயே போ, பூந்தானத்து காலில் விழு, அவரை டெய்லி இந்த சகசநாமத்தை வாசிக்க சொல்லு. நீ என்ன நினச்சிட்டு இருக்காய், மரப்பிரபுனா தப்புவா? அழியாத அமரர்களுக்கும் பிரபு நான் தான், அழியக்கூடிய மனிதர்களுக்கும் பிரபு நான் தான், மரங்களுக்கும் பிரபு நான் தான், இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பூந்தானத்து காலில் விழுந்து அவனை நித்தியம் சகசநாமம் நீ வாசிக்க சொல்கிறாய் அப்படின்னு உடனே ஓடி போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் சொன்ன உடனே கதர்றார் பூந்தானம். பிரபு வந்தானா, காட்சி கொடுத்தானா அப்படின்னு அவர் இவர் காலில் விழுறார். அப்புறம் பகவான் சொல்கிறான், நீ அவர் காலில் விழுந்த உடனேயே உன்னுடைய நாராயணியத்தில் இருந்த குற்றங்கள் எல்லாம் மறைஞ்சாச்சு. அப்போ திட்டுறதுக்காக கூட அவதாரம் எடுப்பான். சரியா?